வணக்கம். முருகன் வீலாக், முல்லை முருகன் வீலாக். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலை மீண்டும் மீண்டும் சீண்டும் ஹமாஸ், பதிலடி நிச்சயம் என்கிறார் நெதன்யாகு. வெனிசுலா மீது அமெரிக்கா சட்டவிரோத ஆக்கிரமிப்பு, ஐநா நிபுணர்கள் கடும் கண்டனம். நிலவில் அணுசக்தி நிலையத்தை நிறுவ திட்டமிட்டுள்ள ரஷ்யா. இருண்ட காலத்திற்கு பிறகு ஒளிரும் பெத்தலஹேம், புதிய நம்பிக்கையுடன் நத்தார் கொண்டாட்டங்கள். கர்நாடகாவில் சோகம், பேருந்து தீப்பிடித்து கோர விபத்து, 17 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்பென விரிவான செய்திகள். இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினரிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வருகிறது. இதில் 70,000க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் தாக்குதலால் நிலைகுலைந்து போன காசாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் திண்டாடி வருகின்றனர். இதனிடையே அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் 20 அம்ச திட்டத்தை ஏற்று இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதாக காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது. அண்மையில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸின் முக்கிய தளபதி ரைட் சைத் உயிரிழந்தார். இந்த சூழலில் ராபாவில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர் படுகாயமடைந்தார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஹமாஸுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில், அக்டோபர் மாதம் போடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். காசாவில் இருந்து போராட்ட குழுவை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதும் பயங்கரவாதம் இல்லாத பிராந்தியத்தை உருவாக்குவதுதான் அதன் நோக்கம். போர் ஒப்பந்தத்தை மீறும் ஹமாஸுக்கு நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ஒரு குழந்தை உட்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். வெனிசுலா மீது அமெரிக்கா மேற்கொண்டுள்ள பகுதி அளவிலான கடல்சார் முற்றுகை சட்டவிரோத ராணுவ ஆக்கிரமிப்பாகும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை நிபுணர்கள் 4 கூட்டாக கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர். கரீபியன் கடற்பரப்பில் பாரிய ராணுவ படைகளை குவித்து வெனிசுலாவின் எண்ணெய் தாங்கி கப்பல்களை அமெரிக்கா மறைத்து வருகிறது. இது ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் கீழ் தடை செய்யப்பட்ட ஒரு செயலாகும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தன்னிச்சையான பொருளாதார தடைகளை அமுல்படுத்துவதற்காக இத்தகைய ராணுவ பலத்தை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நாட்டுக்கும் உரிமை இல்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் 1974 ஆண்டின் சர்வதேச ஆக்கிரமிப்பு வரையறையின்படி சட்டவிரோதமானது என்றும் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அத்துடன் இந்த விவகாரத்தில் அமெரிக்க காங்கிரஸ் உடனடியாக தலையிட்டு மனித உரிமை மீறல்களுக்கு காரணமான இந்த முற்றுகையை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெனிசுலா தனது எண்ணெய் வளத்தை பயன்படுத்தி பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார். அதேவேளை உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இருப்பை கொண்டுள்ள தமது நாட்டின் வளங்களை கைப்பற்றவே அமெரிக்கா இத்தகைய சதி திட்டங்களை முன்னெடுப்பதாக வெனிசுலா அரசு குற்றம் சுமத்தி வருகிறது. விண்வெளி ஆராய்ச்சியில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டும் நோக்கில் ரஷ்யா அடுத்த தசாப்தத்திற்குள் நிலவில் ஒரு அணுசக்தி நிலையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அடுத்த தசாப்தத்துக்குள், அதாவது 2036க்குள் நிலவின் மேற்பரப்பில் ஒரு அணுசக்தி நிலையத்தை அமைக்க ரஷ்ய விண்வெளி நிறுவனமான ரோஸ்கோஸ்மோஸ் திட்டமிட்டுள்ளது. பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோளான நிலவை ஆய்வு செய்வதற்காக ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து சர்வதேச நிலவு ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கி வருகின்றன. இந்த ஆராய்ச்சி நிலையத்திற்கும் அங்கு இயங்கப்பட உள்ள
ரோவர்கள் மற்றும் விண்வெளி ஆய்வகங்களுக்கும் தடையற்ற மின்சாரத்தை வழங்குவதே இந்த அணுசக்தி நிலையத்தின் முதன்மை நோக்கமாகும். இது ஒரு முறை சென்று திரும்பும் பயணங்களிலிருந்து மாறி நீண்டகால நிலவு ஆய்வு திட்டத்திற்கு வழிவகுக்கும் என ரோஸ்கோஸ்மோஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நிலவில் சூரிய சக்தி எப்போதும் கிடைக்காது என்பதால் அங்கு ஒரு நிலையான மின்சக்திக்கு அணுசக்தி மிக சிறந்த மாற்றாக கருதப்படுகிறது. 1961ஆம் ஆண்டு யூரி சுவாரினை விண்வெளிக்கு அனுப்பி விண்வெளி வரலாற்றில் முதலிடம் பிடித்த ரஷ்யா சமீப காலமாக அமெரிக்கா மற்றும் சீனாவின் அசுர வளர்ச்சியால் கடும் போட்டியை சந்தித்து வருகின்றது. குறிப்பாக 2023 ஆகஸ்டில் ரஷ்யா அனுப்பிய லூனா 25 விண்கலம் நிலவில் மோதி தோல்வியடைந்ததும் ஈலோன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் விண்கல ஏவுதலில் புதிய புரட்சியை ஏற்படுத்தியதும் ரஷ்யாவுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. இழந்த பெருமையை மீட்டெடுக்கவே இந்த அணுசக்தி நிலைய திட்டத்தை ரஷ்யா கையில் எடுத்துள்ளது. இந்த திட்டம் வெற்றியடைந்தால் நிலவு என்பது வெறும் ஆய்வு தளம் மட்டுமல்லாமல் மனிதர்களை நீண்ட காலம் தாங்கி ஆய்வு செய்யும் ஒரு வாய்ப்பு உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முருகன் வீலாகின் வெளிநாட்டு செய்திகள். காசா பகுதியில் நிலவும் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் மேற்கு கரையில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் பிறந்த இடமான பெத்லகேமில் 2 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் நத்தார் கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடும் குளிரிலும் தற்காலிக கூடாரங்களில் தங்கியிருக்கும் இலட்சக்கணக்கான காசா மக்களுக்கு மத்தியில் இந்த கொண்டாட்டங்கள் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. ஜெருசலேமின் லத்தீன் தேவாலயத்தின் பேராயர் கர்தினால் பியர்ஃபாட் டிஸ்டா பிஷாபல்லா ஜெருசலேமிலிருந்து பெத்லகேம் நோக்கி பாரம்பரிய ஊர்வலத்தை முன்னெடுத்து சென்று கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்தார். அண்மையில் காசாவில் உள்ள கத்தோலிக்க திருச்சபைக்கு சொந்தமான சென்று வந்த அவர் அங்கிருந்து கிறிஸ்தவ சமூகத்தின் வாழ்த்துக்களையும் அவர்கள் மீண்டும் வாழ்வை எழுப்பி கொண்டுள்ள உறுதியையும் பகிர்ந்து கொண்டார். கடந்த 2 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த பெத்லகேமின் பொருளாதாரம் இந்த மீள் கொண்டாட்டங்கள் மூலம் உயிர் பெறத் தொடங்கியுள்ளது. பெத்லகேமின் 85% குடும்பங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுற்றுலாத்துறையை நம்பியுள்ளன. ஹோட்டல் உரிமையாளர்கள், சுற்றுலா வழிகாட்டிகள், கடற்காரர்கள் மற்றும் வாகன சாரதிகள் ஆகியோர் போர்க்காலத்தினால் இழந்த தமது வாழ்வாதாரத்தை மீட்க ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இஸ்ரேலினால் ரத்து செய்யப்பட்ட வேலை அனுமதி பத்திரங்கள் மற்றும் பாலஸ்தீன அதிகார சபையின் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பகுதி நேர சம்பளம் போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இந்த நத்தார் கொண்டாட்டங்கள் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. பெத்லகேம் முதல்வர் மாகர் நிக்கோலா கனாவதி கருத்து தெரிவிக்கையில் 2 ஆண்டுகால மௌனத்துக்கு பிறகு நத்தார் உணர்வை மீண்டும் கட்டியெழுப்பியுள்ளோம். பெத்லகேம் மக்களுக்கு ஒரு சிறந்த நாளை நோக்கிய நம்பிக்கை தேவைப்பட்டது. பாலஸ்தீன மக்கள் அமைதிக்கும் தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் வாழ்க்கையை நேசிக்கிறார்கள் என்பதையும் உலகுக்கு சொல்ல விரும்புகிறோம். மேலும் பெத்லகேம் தற்போது பாதுகாப்பாக இருப்பதாகவும் சுற்றுலா பயணிகளை வரவேற்க விருந்தகங்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் அழைப்பு விடுத்தார். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் பேருந்து தீப்பிடித்து எரிந்ததில் சுமார் 17 பேர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் பலர் படுகாயமடைந்ததுடன் வைத்தியசாலைகளிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பெங்களூரில் இருந்து கோகர்ணா நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் சொகுசு பேருந்து சித்ரதுர்கா மாவட்டத்தின் கிரியூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை 48 சென்று கொண்டிருந்தது. இதன் போது எதிர் திசையில் வந்த கொள்கலன் லோரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தில் மோதியதில் விபத்துக்குள்ளானது. லோரி மோதியதில் பேருந்தின் எரிபொருள் தாங்கி வெடித்து சிதறியதால் பேருந்து தீப்பற்றியுள்ளது. இந்த விபத்தில் இதுவரை 17 பேர் உயிரிழந்திருக்கலாம் என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்துள்ளன. தீக்காயமடைந்த சுமார் 12க்கும் மேற்பட்ட பயணிகள் மீட்கப்பட்டு சித்ரதுர்கா மற்றும் துமகூரு மாவட்ட வைத்தியசாலைகளில் அவசர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். லோரி ஓட்டுநரும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது.
சித்ரதுர்கா போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் தினமான நேற்று அதிகாலையில் நேர்ந்த இந்த துயர சம்பவம் கர்நாடகா மாலத்திய சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்பாக எங்களுடைய முருகன் வீலோக்கை சப்ஸ்கிரைப் செய்து மணி பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இத்துடன் இந்த செய்தி அறிக்கையிலிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் முருகன். நன்றி.